2026 சட்டமன்ற தேர்தல்ல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு டாக்கா போயிட்டு இருந்தாலும் இப்ப 2026 எலெக்ஷன்ல அதிமுக வரும் திமுக வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை அதிகமா இருக்கு. சோ திமுகவுக்கு தான் சூப்பரா வரும், அவங்கதான் திரும்பவும் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொன்னாலும் அதிமுக சைட்ல இருந்து தெளிவா எங்களது தான், ரொம்ப நாள் அவங்க வந்தாலும் ஒழுங்கா அவங்க ஒன்னும் வேலை பார்க்கல அப்படிங்கறது சொன்னாங்க. சரி, இப்ப எது வருதோ இல்லையோ அதை அடுத்தது பாத்துக்கலாம். பட் திமுகவுல கூட்டணி அப்படிங்கிறது இல்லாம அவங்களால ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. சோ கம்யூனிஸ்ட், விசிகா அப்படின்னு ரொம்ப முக்கியமான பல கூட்டணி கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகளை எந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்களை சும்மா சொல்ல வேண்டாம், அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் முதலமைச்சர் அவர்களுக்கு. ஆனாலும் இப்ப கொஞ்சம் உடையிற மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரி வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல இடத்துல இருக்கு. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுதாங்க ஒரு கோட்பாடு, நாங்க போன டைம்ல எங்களுக்கு எலெக்ஷன்ல தொகுதிகள் ரொம்ப கம்மியா கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இப்பயும் அக்செப்ட் பண்ணிட்டு போவேனான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது. எங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு, எங்களுடைய மாநாட்டுல நாங்க அதுதான் ஒரு சபதமாவே எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு எப்பவும் போல சமாதானப்படுத்திடலாம்னு நினைக்க கூடாது, எங்களுக்கான தொகுதிகள் கரெக்டா வரணும் அப்படிங்கறத கம்யூனிஸ்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இதை சொன்னதுக்கு அப்புறம் விசிகா சும்மா இருக்குமா என்ன? நீங்களே பேசுறீங்க, நான் பேச மாட்டேனா, நான் கேட்கிற மாதிரி இப்போ அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மாதிரி சீறி பாய ஆரம்பிக்க போறாங்க. இதன் மத்தியில கூட்டணியில எனக்கும் இவ்வளவு வேணும், அவனுக்கும் அவ்வளவு வேணும், அந்த கட்சிக்காரங்களுக்கும் இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கூட்டணியுமே இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் போது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்கு. இவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டியா அப்ப எனக்கு இல்லையா அப்படின்ற ஃபைட்டும் உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சட்டப்பேரவையில உறுப்பினருடைய சீட் அதிகமா வேணும், தொகுதிகள் அதிகமா இருக்கணும், எங்களுக்கு சீட் வேணும் அப்படிங்கறதுதான் எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இது கூட பாத்தீங்கன்னா சண்முகம் திருமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சண்முகமும் கம்யூனிஸ்ட்ல இருந்து அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு அதிகமா தான் சீட் வேணும் அப்படின்னு. சோ இதை பார்த்துட்டு என்னங்க இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பல பேர் திருமா கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கூட்டணிக்குள்ள ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கும் போது, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களா இருக்கும்போது இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம், எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எல்லாரும் அவங்களுடைய முனைப்புகளை காமிக்கிறதுல எந்த மாற்றமும் எந்த தப்பும் கிடையாது. திமுகவா இருந்தா அதிமுக கூட்டணி கட்சிகளா இருந்தானே யாருக்கா இருந்தாலும் ஒரே கோட்பாடுகள் தான், அவங்களுடைய விருப்பம் போல கேட்கலாம், கொடுக்கிறது தலைமையினுடைய டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா அவரும் சொல்லியிருந்தாரு. பட் என்னதான் கொஞ்சம் மேலோக்கல ஓகேவா பேசிட்டு இருந்தாலும் உள்ள பயங்கரமான ஒரு குமாங்குத்து தான் நடந்துட்டு இருக்கும் போல. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.